ஹாய்ங்க. சிம்பிளாக ஈஸியாக மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கர் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அளவாக ஊற்றிக்கிங்க. பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பிறகு 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 பண்ணாட்டா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கொத்து கருவேப்பிலை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கின பிறகு பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இது எந்த அளவுக்கு நம்ம வணக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க மட்டன் கிரேவி. நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டிங்கனாலுமே அந்த பச்சை வாசம் அடிச்சுன்னா அதோட ஸ்மெல் அடித்து அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கு. பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்குது, சீக்கிரம் செஞ்சிடலாம். மட்டன் ஆல்மோஸ்ட் ஆட்டி தான் செய்வாங்க. மிளகா ஆட்டி செஞ்சால் அது பசங்களுக்கு செய்ய தெரியாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னிடமா. இது தக்காளியும் போட்டுக்கலாம். சீக்கிரம் தக்காளி வேவருக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துரு. லேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் சீக்கிரம் செஞ்சுருவேங்க. டைம் இருந்துச்சுன்னா தான் மிளகாட்டி செய்வேன். இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க மட்டன் இது போட்டு கிரேவி வைக்கணும். ஆனால் இதுக்கு விசில் தான் ஒரு 6-7 விசில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குக்கரில் செஞ்சிட்டிங்கன்னா ஓகே தான். எப்போவுமே நாங்கள் சண்டே மார்னிங் நாங்கள் ரேஷன் அரிசி தான் வாங்கி கரைச்சி கொடுப்பேங்க. அவ்வளோ இது இருக்குதுங்க, ஸ்ட்ரென்த் இருக்குது ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரேஷன் அரிசி நல்லா இருக்காது அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரேஷன் அரிசி கரைச்சி குடிச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க. அதை நீங்கள் மாவாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி வாங்குறதுக்கு இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதான் மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த மட்டன் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மட்டனை போட்டுக்கலாம். காக்கிலோ மட்டனுங்க, காக்கிலோ மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. கலந்து பிறகு இதுக்கு சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா அது ஒரு 2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா அது 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. நான் ஒரு கிரேவி பதமாக எவ்வளோ வேணுமோ
ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். பெப்பர் பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடைசியில் மல்லித்தழை, குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 7 விசில் வந்தால் மட்டன் கிரேவி ரெடி. 7 விசில் வந்துருச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். போயிடுச்சுங்க. எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாங்க மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.